திரை இசையில் தொழில்நுட்ப வளர்ச்சி பெரிய அளவில் வந்துருச்சு. இசையில் பல மாற்றங்கள் வந்தாலும் மக்கள் இசையான இந்த குத்து பீட் மக்கள் மனசுலேருந்து மாறவே மாறாது. ஏன்னா இது வந்து ஒரு தமிழ் மண்ணோடைய ஒரு அப்படியே கலந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்ட இசையமைப்பாளர் தான் திரு அனிருத் அவர்கள். அவர் என்ன பண்ணாங்கன்னா, தேவா சாருக்கு அப்புறம் 6-8 நமக்கு அள்ளி பாடல்கள் கொடுத்தவர் அவர் தான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் விஐபி படத்துலேருந்து வாட்டக்கா ருவாடே அதுலேருந்து அப்படியே 6-8 எக்கச்சக்கமான பாடல்கள் அவர் கொண்டு வந்தார். ராயாபுரம் பீட்டரு டங்கட்ட 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 டங்கட்ட, விஜய் சாருக்காக வாத்தி கம்மிங் போடு டங்கட்ட 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 எல்லா பாட்டையும் மக்களை எழுந்து ஆட வச்சார். இது மாதிரி நிறைய பாடல்கள், ஈவன் டூயட் சாங்ஸில் கூட எக்கச்சக்கமான பாட்டில் வந்து அவர் 6-8 ஸ்டைல் கொண்டு வந்தார். குறிப்பாக எனக்கு பேட்ட படத்தில் தட்லாட்டம் தாங்கன்னு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்காக ஒரு ரிதமை வந்து கிரியேட் பண்ணியிருந்தார். தர்பார்லேயும் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த பேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ரிதம், அந்த தாள இசை கருவிகள்லாம் சேர்த்து லைவ் ரெக்கார்ட் பண்ணி அதில் அந்த மாடுலேட்டட் சவுண்ட்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தார் பாருங்க. சவுண்டிங் வந்து சொல்கிறத விட நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கேட்டு ரசிங்க.